அனைவருக்கும் வணக்கம். இந்த வருஷம் நடந்த +1 எக்ஸாமில் கிட்டத்தட்ட 8 லட்சம் பேர் எழுதினாங்க. அதில் ஆப்சண்ட் ஆனவங்க டோட்டலாக ஒரு 10,000 பேர். இந்த வீடியோவில் இந்த எக்ஸாமுக்கு ஆப்சண்ட் ஆனவங்க அடுத்தது எப்போ எக்ஸாம் எழுதலாம், அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வரும், எங்கே போய் அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல எப்போ எக்ஸாம் எழுதலாம்னு பார்க்கலாம். வர ஜூன் மாதம் சப்ளிமெண்டரி எக்ஸாம், அதாவது துணை தேர்வு வைப்பாங்க, அதை எழுதலாம். அடுத்தது இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வரும்னு பார்க்கலாம். இப்போ நடந்த மார்ச் எக்ஸாம் ரிசல்ட் வரும்போது அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அடுத்தது எங்கே அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது இந்த வருஷம் ஸ்கூலில் படித்து இப்போ நடந்த எக்ஸாமுக்கு ஆப்சண்ட் ஆனவங்க நீங்கள் படித்த ஸ்கூல்லையே அப்ளை பண்ணலாம். பிரைவேட் கேண்டிடேட்ஸ், இவங்க எக்ஸாம் சர்வீஸ் சென்டரில் அப்ளை பண்ணணும். இந்த சர்வீஸ் சென்டரோட லிஸ்ட்டை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்க, அதை கிளிக் பண்ணி உங்கள் சர்வீஸ் சென்டரை செக் பண்ணிக்கிங்க. வரப்போகிற வீடியோவில் சப்ளிமெண்டரி எக்ஸாமுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்போ அப்ளை பண்ணுறது, அப்ளை பண்ண என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், ஃபீஸ் எவ்வளவு, எக்ஸாம் டைம் டேபிள் என்ன, ஹால் டிக்கெட் எப்போ இஷ்யூ பண்ணுவாங்க, எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இந்த டீட்டெயில் பற்றி எல்லாம் சொல்கிறேன். நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்கள் ஃபோனுக்கு வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது கேள்வி இருந்தால் கமெண்டில் கேளுங்க, பதில் சொல்கிறேன்.